Arvind 97. Born in Bukit Matajam, Penang, 2nd June 2002. 9:25. How the Sunny and Budan Dasa. How the Sunny and Budan Dasa going to be? Will I work in medical? Can I leave? Okay. லக்ஸரியான லைஃப் இருக்குமா புதன் தசையில? மெடிக்கல், லவ் ஆஃப் மேரேஜ். ஏன் அது? சரி, மெடிக்கல் துறைனா செவ்வாய் நல்லா இருக்கணும். ஆனா நீங்க புதனை பத்தி கேக்குறீங்க. அரவிந்த் என்னது 2 ஜூன். செவ்வாய் நல்லா இருந்தாருன்னா மெடிக்கல் துறை வரும். 2002 மேரேஜ் அபவ். ஏன் 38 வயசுல? எனக்கு கொஞ்சம் புரியல. லவ் ஓ அரேஞ்ச் மேரேஜ், அதுக்கு லேட்டா அப்படின்றீங்களா? சரி, புக்கிட் மர்தாஜாம்ல எங்க பிறந்தீங்க? கொஞ்சம் ஸ்லோவா நிதானமாவே பண்ற. 9:25 புக்கிட் மர்தாஜாம்ல பிறந்த அரவிந்த் பிஎம். புக்கிட் மர்தாஜம். ஹே, லாஸ்ட் ஜாதகமும் புக்கிட் மர்தாஜாம்ல தான் பார்த்திருக்காங்க. சரி, புக்கிட் மர்தாஜம். புதன் தசை எப்படி இருக்கும், சனி தசை எப்படி இருக்குமா? கும்பராசி சதி நட்சத்திரம். அதான் ஜோசியத்துல ஜோசி மகன் திரும்பிட்டீங்களா? நீங்களும் கேட்டிருப்பீங்களே, தத்துக்கு அவன் உருட்டுறதா. சரி, ஆமா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. செவ்வாய் தான் அதிக சுபத்துவம். மெடிக்கல் துறையில வரீங்க அப்படின்னாலே செவ்வாயும் இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, லக்னம், லக்னாதிபதி, ராசிநாதன் எல்லாரும் ஒரு மாதிரி ராசி குருவின் தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த அமைப்புல செவ்வாய் கிட்டத்தட்ட 21 டிகிரி 23 டிகிரி செவ்வாய் கொஞ்சம் தள்ளியே இருக்கிறாரு. செவ்வாய்க்கு சனியோட இணைவு இருக்கு. செவ்வாய்க்கு சனியோட இணைவு இருந்தா எம்பிபிஎஸ் மாதிரியான அமைப்புகள்ல வரமாட்டீங்க. சரி, இதுல எதுன்றத இங்க முடிவு பண்றது இவருதான். ஆமா, சனி கலப்பு சார்ந்த அமைப்புகள்ல, சனி கலப்பு இருக்கிற மாதிரியான அமைப்புகள்ல தான் பிரதர் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மெடிக்கல் சார்ந்த துறை வரும். மெடிக்கல்ன்ற விஷயம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதே நேரத்துல சூரியனோட ஒரு 6 டிகிரி சேர்ந்து இருக்கிறது தப்பான விஷயம். ராகுவோடையும் சேர்ந்து இருக்கிறாரு. 6ஆம் இடம் ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே, 6ஆம் அதிபதி இங்க 7ஆம் இடத்துல இருக்காரு. நீங்க கணிச்சது ஒரு வகையில சரிதான். சரி, இந்த இடத்துல சனி திசை எப்படி இருக்கும்? சனி அம்சத்திலையும் ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. சரி, ஆனா லக்னமும் ராசியும் பலமாக இருக்கு. குரு பலமா இருக்கிறாரு. ராசியே ஒரு 8 டிகிரியில குரு பாக்குறது ஒரு மாதிரியான நல்ல அமைப்பு. சனி தசை சுமாரா இருக்கும் பிரதர். ஏன்னா சனி தசை இந்த இடத்துல சனிக்கு எந்த விதமான சுப அமைப்பும் இல்லாம அவரை சுத்தி நெருங்கி இருக்கிறது ஒரு விஷயம். ஆனாலும் இந்த இடத்துல அவர் இருக்கக்கூடிய அந்த வீடு அவருடைய நண்பர் வீடுன்றதுனால குறைந்தபட்ச சுப அமைப்பு அங்க செயல்படும் பிரதர். இந்த இடத்துல சனி 23 டிகிரி, ராகு 20. ஆமா, சனி இங்க பாபத்துவ அமைப்புகள்ல இருப்பாரு. புதன் திசை இங்க எப்படி இருக்கும்? புதன் திசை ரொம்ப நல்லா இருக்கும் பிரதர். எப்பொழுதுமே அவயோக கிரகங்கள் 6, 7, 6, 3, 6, 8, 12 அமைப்புகள்ல நட்பு ஸ்தானத்துல ஒரு அவயோக பிளானட் வந்து மறைகிறாரு அப்படின்னா புதன் தசை சூப்பரா இருக்கும். சனி தசை சுமாரா இருக்கும், ஆனாலும் சந்திர கேந்திரத்துல இருக்கு. புதன் தசை சூப்பரா இருக்கும், ஏன்னா லக்னாதிபதி வலுத்து இருக்கிற, லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்து சந்திர கேந்திரத்துல புதன் இருக்கிறதுனாலயும் இந்த அமைப்புகள்ல 2 ஜூன் 2002 நான் மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். 9:25 PM முக்கியமத்தஜம். கண்டிப்பாக சனி தசை சுமாரா இருக்கும். சனி தசையை விட அடுத்து வரக்கூடிய புதன் தசை உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகளையும், லக்ஸரியா கேட்டீங்கல்ல, லக்ஸரினாலே 2, 9, 11ஆம் அமைப்பு தொடர்புன்னு வந்துடும். இந்த இடத்துல 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு, 11ஆம் அதிபதி லக்னத்தோட தொடர்புல இருக்காரு, 9ஆம் அதிபதியும் இந்த கனெக்ஷன் இருந்தாலும் பாபத்துவம் இருக்கக்கூடாது பிரதர். அவங்க சுபத்தன்மையாக தொடர்புல இருக்கணும். சரிங்களா? அந்த அமைப்புகள்ல இருக்கும். நல்லா இருப்பீங்க புதன் தசையில. சரிங்களா?